வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் லைவில் என்னன்னா, கமருதி வந்து ஒரு டைமில் வந்து டென்ஷன் ஆகிட்டு அவரோட செருப்பை வந்துட்டு அரோரா காமிச்ச மூமெண்ட் தான் இப்போ பயங்கரமாக போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு அரோரா, கமருதீன், விக்ரம் இவங்க 3 பேரும் பேசக்கூடிய விஷயங்கள் வருது. யாரை பற்றி அப்படின்னா, வேறு யாரை பற்றி பேச போகிறாங்க? இவங்க பேசுனா கண்டிப்பாக அது விஜய் பார்வதியாக தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இவங்க 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா முதல் எதிரி விஜய் பார்வதி மட்டும்தான். அது என்ன மாயமோ தெரில, மந்திரமோ தெரில. ஆனால் எனக்கு கமருதீனுக்கு மேலே ஒரு கஷ்டம் என்னென்னா, இங்கேயும் கோல் அடிக்கிறாரு, அங்கேயும் கோல் அடிக்கிறாரு. ஆனால் ஒரு டைமுக்கு மேலே அரோரா ஏத்தியோட தெரிஞ்சு செருப்பு காமிச்சிட்டாப்புல. அது கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது. என்னென்னா கமருதீன் வந்துட்டு சொல்கிறார். இன்னொரு விஷயம் பாருங்களேன், கமருதீனை நம்பி விஜய் பார்வதி தங்களோட ஃபேமிலி பற்றி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறார். அதுதான் வருத்தமாக இருக்குது. பார்வதி ஃபுல்லாக சிக் மைண்டாக இருக்கா. அவளை வந்து நேற்று வந்து வியானா கூட கேட்டேன், அரோரா சொன்னது தப்பே இல்லை, கரெக்டாக தான் சொல்கிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்போது அரோரா வந்துட்டு, விக்ரம் நீங்கள் தானே அப்போ ஜட்ஜாக இருந்தீங்க, நான் வந்துட்டு அந்த சிம்பிளை காட்டினது உங்களுக்கு ஏதாவது பேடாக தெரிஞ்சதுன்னு. அவர் மொதல் அந்த சிம்பிளை பார்த்தா தானே அவருக்கு பேடாக தெரியும், நீங்களும் சொல்லலை. ஆனால் அந்த பொண்ணுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா அப்படின்போது கமருதீன் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்துட்டு எது பண்ணாலும் என்னோடய ஃபேமிலியை நான் காப்பாற்றுவங்கன்னு சொல்கிறா. ஏன்னா எல்லாருமே எங்கள் வீட்டில் வந்து அட்வொகேட்டுன்னு சொல்கிறா. எவ்வளோ திமிரு பார்த்தீங்களா? இதெல்லாம் எப்படி ப்ரோ, ஃபேமிலியெல்லாம் எதுக்கு இதில் வந்து கொண்டு வராங்க? அப்போ எவ்வளோ இது பார்த்தீங்களா அப்படின் போது விக்ரம் வந்துட்டு, அதெல்லாம் தப்புங்க, இங்கே எல்லாருமே ஃபேமிலியை விட்டுட்டு தான் நம்மளும் வந்திருக்கோம். சாரிங்க, சாண்ட்ரா பிரஜன் வந்து ஃபேமிலியில் விட்டுட்டு வரலையா? ஏன் அவங்க குழந்தைங்களாம் ஃபேமிலி இல்லையா? விக்ரம் என்னாச்சு, வர வர உங்கள் மூளையும் அடமானம் வச்சிட்டிங்களான்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறேன்னா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, இப்படிலாம் பேசுறது ரொம்ப தப்பு ப்ரோ அப்படின்ற. கமருதீன் வந்துட்டு, எங்கள் அப்பா வந்துட்டு அப்பயே நிறைய லேண்ட்லாம் வாங்கி போட்டார், என்னோடய ஃபேமிலி பற்றி நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு, அதாவது விஜய் பார்வதி அவங்க அப்பா வந்து நிறைய ஃபேமிலின்றவங்க லேண்டு வாங்கி போட்டிருக்காரு, அதேமாதிரி நிறைய விஷயங்களாக பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு கமருதீனை நம்பி சில பர்சனல் விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதை சொல்லியிருக்காங்க. அதை வந்து கமருதீன் போட்டு உடைக்கிறார். சரிங்களா? இப்போ விக்ரம் வந்து சொல்லிடுறார், ப்ரோ தப்பாக நினச்சிக்காதீங்க, தயவு செஞ்சு விலகிடுங்க. நேற்று இதே மாதிரி டைலாக் யார் சொன்னது? அரோரா. தயவு செஞ்சு விலகிடுங்க. அதை வந்துட்டு இங்கே சொல்கிறாங்க, விக்ரம் தயவு செஞ்சு விலகிடுங்க, அவங்கக்கிட்ட இருந்து தயவு செஞ்சு போகாதீங்க. ஏன்னா என்னை விட உங்களுக்கு அவங்களோட நிறை குறைகள் நல்லாவே தெரியும். நீங்களே இவ்வளோ பேசும்போது எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. அதனால் அந்த பொண்ணுக்கிட்டேருந்து விலகிடுங்க அப்படின்போது விஜய் பார்வதி அங்கேருந்து பப்பாயா வேணுமாப்பா பப்பாயா அப்படின்னு வராங்க. ஏன்னா கிச்சனில் இருக்காங்களே, அதனால் இவர் கமருதீன் இங்கேருந்து மூடிட்டு போன்றார். தேவையான்னு கேட்குறேன். அப்போ வந்து அரோரா சொல்கிறாங்க, அதான் கமருதீன் அந்த டைமில் ஏற்றி ஒன்றும்ல, நீ எதையும் சொல்லிட போகிறீங்க விக்ரம், ஏன்னா இவன் வந்துட்டு விஜய் பார்வதி பற்றி எதாவது சொல்லிட்டா ட்ரிகர் ஆகிடுவான், டென்ஷன் ஆகிடுவான். அந்த இந்த படம் பார்த்துருக்கீங்களா, பசங்க படம்? இப்போ பாரு, அவனுக்கு கோபம் வரும், பல்ல கடிப்பான், சட்டை பாக்கெட்டு கிழிப்பான்னுவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஏற்றி விட்றாங்க. அவன் ட்ரிகர் ஆகிட்டா ரொம்ப கோபமாகிடும் அப்படின்போது கமருதீன் வந்துட்டு, எனக்கே அசிங்கமாக இருக்குது ப்ரோ இந்த பொண்ணுக்கிட்ட அப்படி. அது சொன்னவனே இதை சொல்கிறார், விஜய் பார்வதி கிட்ட வந்து பழகினது எனக்கே அசிங்கமாக இருக்குது ப்ரோ அப்படின் போது இதையும் சொல்கிறார். அரோரா எங்களை கேட்குறா, அவகிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறா, அங்கே ஏன் போகிறேன்னு கேட்குறா அப்படின்போது அவங்க அங்கேருந்து அரோரா, ஆமாம் நான் அதை தான் கேட்டேன், அவகிட்ட என்ன இருக்குன்னு நான் தான் கேட்டேன், ஏன்டா உனக்குலாம் வெக்கமே இல்லையா, அந்த பொண்ணுக்கிட்டே போகிறேன்னு தோணுச்சு அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்கிற மாதிரி சொன்னோடனே இவர் செருப்பு காமிச்சிட்டு, பாரு நீ சொல்கிற ஓ மனசில் தோணுதுன்னு சொல்லிட்டு செருப்பு காமிச்சிட்டாப்புல. இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாச்சு. சாரி, மைண்ட் வாய்ஸில் வந்துட்டு உண்மையாக சொல்லிட்டேன், அதாவது மற்றதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ் அப்படியே வளரிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ வன்மங்களை பாருங்கள். நான் என்ன கேட்குறேன், சுற்றி நீங்கள் விஜய் பார்வதியை பற்றி பேசுகிறது தான் உங்களுக்கு கேமா? ஏன் உங்களுக்கு வேறு கேமே கிடையாதா? இந்த விக்ரமாக இருந்தாலும் சரி, இந்த அரோராவாக இருந்தாலும் சரி, கமருதீன் ஏன் இந்த மாதிரி இன்னும் அதாவது ஒன்று ஸ்டாண்டர்ட் எடுத்துடணும், விஜய் பார்வதி வேண்டாம் இல்லையா, விஜய் பார்வதி கூட நான் நிற்பேன். இப்போ இப்படி பேசுகிறாரா, அதுக்கப்புறம் வந்து இந்த முந்தானத்தை அப்படி பேசுகிறாரு, செருப்பெல்லாம் காமிச்சார். நேற்று ரேங்கிங் டாஸ்க்கு முந்தானத்தை வந்தவொடனே அப்படியே வந்து விஜய் பார்வதி கூட சேர ஆரம்பிச்சார். நேற்று திரும்ப வந்துட்டு அரோராக்காக அந்த பொண்ணு அந்த விஷயங்களை கேட்ட உடனே அந்த பக்கம் போயிட்டார். இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை தான். சரிங்களா? இந்த ஒரு கால் அந்த பக்கமும் ஒரு கால் இந்த பக்கமும் வச்சுட்டு போகிறது. ஸோ கமருதீன் இந்த முடிவு எடுக்கணும். பட் டக்குன்னு அரோராக்கு செருப்பு காமிச்சது செம்ம மாதம் மூமெண்ட்டாக இருந்தது. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.